ஆத்ம சொந்தங்களே, நம்ம நிலையத்தை இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்காக ஆத்ம சகோதரர் முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வித்தை வாங்கி பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு எங்கேயும் நிலையத்துக்கெல்லாம் போய் ஜெபிச்சது கிடையாது. நம்ம கோவை கணேஷ் ஐயா தான் அவருக்கு வித்தை காட்டி கொடுத்தாரு. கோவை கணேஷ் ஐயா இருக்கும்போது சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு கூட இவங்க கூட்டு ஜெபம்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தொடர்பு இல்லை, நாளடைவில் இருந்தது. நேற்று அவரை பார்த்து ஏன் ஜெபிக்க மாட்டீங்க, இது கூட்டு ஜெபத்துக்கு ஏன் வர மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இல்லை இதுதான் நம்ம பண்ற ஜெபம் அந்தந்த ஆத்மாவுக்கு அந்த உயிர்க்காக தான் நம்ம ஜெபம் பண்றோம். அதுதான் மேற்கதியோ அடுத்த நம்ம மேல் படிக்கு போறதுக்கான முயற்சியா இருக்குது. இதுதான் என்னோட புரிதல். இது கூட்டு ஜெபத்தில் பண்ணாலும் இல்லை தனியாக பண்ணாலும் அது உலக சேமத்துக்கு போய் சேருமா, அப்படி சேராதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதுதான் என்னோட கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, சாமி நமக்கு கொடுத்த வித்தை நம்மளோட ஜீவரட்சைக்காக தான், நம்மளோட ஜீவனை முக்தி அடையிறதுக்கும் மோட்ச சூத்திரம் மோட்சம் அடையிறதுக்கு தான் இந்த வித்தை கொடுத்தது, வித்தை காட்டி கொடுத்தது. ஆனால் நம்ம கூட்டு ஜபத்தால உலகத்து சேமக்கு எப்படி உதவும் அப்படின்றது அவரோட கேள்வி. ரைட்டுங்களா? இப்போ இந்த கேள்வி மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது சாமி எதுக்கு ஓம் உலக சாந்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னெடுத்துட்டு வராரு? எதுக்காக வித்தை வாங்கினவங்க எல்லாம் நீங்க வீட்லயே தனித்தனியா ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னா, எதுக்காக வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ஒரு முறையேனும் ஒரு மணி நேரமாவது சமாஜத்துல ஜெபிக்கணும்னு அப்பா கட்டளையிடுறாரு? எதுக்காக அந்த கட்டளையை முன்னெடுக்கிறாரு அப்படின்னா, இதுக்கான தெளிவான, அதாவது இப்படிதான் விளக்கம்ன்றது சாமி சொல்லலை, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அந்த விசேஷ அறிவு தான் நமக்கு வேணும்னு சொல்றாரு. ஐயா கேட்டதுக்கான பதில் பாத்தீங்கன்னா சித்த வேதத்துல அத்தியாயம் 8 இருக்கு. அதாவது இவர் எப்படி கேட்கிறாரோ அப்படியே அந்த கேள்வி இருக்காது. இப்ப இவருக்கு நான் என்ன பதில் சொல்றேனோ அப்படியே அந்த பதில் அதுல இருக்காது. அப்போ அதுல இருக்கிற அந்த உதாரணத்தை எடுத்து இவருக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் இப்ப விசேஷம். அப்போ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்மம்னா என்னங்கய்யா? கர்மம்னா நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்போ ஆமா. அப்போ கர்மம்னா தொழில் சொல்லலாமா? செயல்னா தொழில் தானே? செய்வினை தொழில் சொல்றோம். ஆனா சாமி அதை கண்டிக்கிறாரு. அப்படி இல்லை. அதுல சித்தவேதம் புது புக்ல அத்தியாயம் 8 பக்கம் 213 சொல்றாரு. குருவா சாமி என்ன கேட்கிறாருன்னா, கர்மம் என்பது என்னவாகும்? சிஷ்யன் சொல்றாரு, பெயரோடு கூடியிருக்கின்ற ஒரு வஸ்துவாக வந்தது, அதாவது செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனால் உலகத்தில் கர்மம் என்பது என்னதாகும் என்று தெரியாமலே அதை தொழில் என்று கருதி இருக்கின்றார்கள். அது அவ்விதம் அல்ல. ஒரு வஸ்து இல்லை என்றால் தொழில் செய்வதற்கு முடியாது. அவ்விதமல்லாமல் உலகத்தில் எப்படி பார்த்தாலும் கர்மம் என்பது வஸ்துவென்றல்லாமல் தொழில் என்று காண்பதில்லை. புரியுதுங்களா? ஏனென்றால் 3 நிலைமைகளை சாமி சொல்றாரு இந்த இடத்துல. கர்த்தா, கர்மம், கிரியை. கர்த்தா, கர்மம், கிரியை அப்படி என்று 3 நிலைமைகள் இருக்கிறதா சாமி சொல்றாரு. அந்த 3 நிலைமைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு அந்த 8வது அத்தியாயத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு, கண்ணன் முயலை கொன்றான். அப்போ நீங்க டீட்டெயிலா சித்த விதம் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா இங்க படிச்சு சொல்ல முடியாது. கொஞ்சம் போய் நீங்களும் கொஞ்சம் வழங்க. அப்போ கண்ணன் முயலை கொன்றான் அப்படின்னும் போது இங்க கண்ணனா இருக்கிறது யாருங்க? கண்ணனா இருக்கிறது வஸ்து இல்ல. கண்ணனா இருக்கிறது பொருளுக்கு உயிர் இல்லைல்ல. அப்போ கண்ணன் உயிரிற்ற ஒரு பொருள் இல்லையா? அதனால அந்த செயலை செய்யறது யாருங்க? கண்ணன் முயலை கொன்றான். அப்ப அந்த செயலை செய்யறது யாரு? கர்த்தா. அப்படிதான், அதான் கர்த்தா.
செயலை செய்கிறது தான் கர்த்தா. அப்ப செயலைன்றது தான் கர்மம். அதுதானே நம்ம இந்த தொழில் சொல்றோம். அதுதான் கப்பு. அப்ப அந்த செயல் தான் கிரியை. அப்ப கொன்றது யாருங்க? கொல்லப்பட்டது யாருங்க? ஆப்ஜெக்ட், முயல். அதுதான் கர்மம். நான் சொல்லல, சாமி சொல்றாரு. என்னால் அதை ஏத்துக்க முடியுது. ஏன்னா நம்ம அந்த நிலையில இருந்து யோசிக்கிறோம். அதே மாதிரி சித்தவேதத்துல நிறைய இடத்துல நமக்கு புரியாது. சாமி சொல்றதுக்கும் இது அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, பதஞ்சலி யோக மார்க்கத்துல 8 அங்கங்கள் சொல்றாங்கல்ல, அந்த 8 அங்கங்கள் இருக்கிற சூத்திரதாரி எல்லா சூத்திரமும் இந்த சித்தவேதத்துல இருக்கு சாமி. சரி, அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? கண்ணன் முயலை கொன்றான். கண்ணன் என்றது கர்த்தாவாகவும், கொன்றான் என்பது கிரியையாகவும், முயல் என்பது கர்மாவமாக மாறுகிறது. அதாவது கண்ணன் என்பது கர்த்தா, அதாவது எழுவாயும், முயல் என்பது கர்மம், அதாவது செய்யப்படும் பொருளாம், கொன்றான் என்பது கிரியை, அதாவது பயனிலையும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது கர்மத்திற்கு, அதாவது செய்யப்படும் பொருளுக்கு தொழில் என்ற அர்த்தம் போய்விட்டதல்லவா? கண்ணன் முயலை கொன்றான் என்ற வாசகத்தில் நீர் சொல்லிய விதம் அல்லாமல் வேறு விதமான பொருள் இருக்குமா? சிஷ்யன் இருக்காது. அப்போது கர்மம் என்பதற்கு தொழில் என்று பொருள் உண்டோ? இல்லை. ஆனால் கர்மம் என்னது என்னவாகும்? அதுதான் நம்ம முன்னாடி படிச்சு சொன்னோம் இல்லையா? ஆனால் உலகத்தில் கர்மம் என்பது என்னதாகும் என்று தெரியாமலேயே அதை தொழில் என்று கருதி இருக்கின்றார்கள். அதை பத்தி நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அப்போ இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த கண்ணன் சாப்பிட்டான், பொருள் புரிஞ்சிச்சு, கண்ணன் சாப்பிட்டான். அப்போ இந்த இடத்துல சாமி உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எது கர்மம், எது கர்த்தா, எது கிரியை? என்னங்கய்யா? சாப்பிட்டது அப்படிங்கிறது தான் கிரியை. கரெக்டா சொல்லிட்டீங்க, புரிஞ்சிச்சு. அப்போ கண்ணன் யாரு? கர்த்தா. கர்த்தா. அப்போ இந்த இடத்துல கர்மத்துக்கு வேலையே இல்லையே. கர்மத்துக்கு அப்ப வேலையே இல்லை. அப்ப இது எப்படி தொழிலாகும்? அங்க ஒரு செயல் நடந்துடுச்சு. அப்போ இதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம இதை பத்தி பேச போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த 8வது அத்தியாயத்துல நம்ம படிச்சாதான் இது புரியும். கர்மம் எப்படி, எதை நம்ம தொழில், கர்மம் ஏன் செயலா இருக்கு இன்னைக்கு உலகத்தோர் சொல்றாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, இப்ப நான் படிக்கிற இந்த விஷயத்துல அது கிடைக்கும் பாருங்க. பக்கம் 217. அந்த ஜீவனுடைய சக்தியாகும் இக்காணப்படுகின்ற நிலைமை. அப்பொழுது காணுவதற்கு காரணமானது ஜீவனுடைய சக்தியாய் இருக்கின்ற வாயுவாகும். அந்த வாயுவே வஸ்து. அந்த வாயு இருக்கின்ற வஸ்து இல்லையானால் யாரொன்றும் இல்லை. அந்த வாயுவில் பந்திக்கப்பட்டதாகும் உலகம். இப்போ உலகத்தோட விஷயம் இங்க வருது, புரியுதுங்களா? கவனமா கேளுங்க. அந்த வாயுவாகும் கர்மம். இதனால் தான் கர்ம பந்தமாகும். உலகு என்று சொல்வதற்கு காரணம், அந்த கர்மம் செய்தாலே மோஷம், அதாவது விமோசனம், அதாவது விடுதலை கிடைப்பதாகும். அந்த கர்மமாய் இருக்கின்ற வாயுவிற்கு நானா விதமான எண்ணங்கள் தட்டுகின்றதால் பந்தமாகிறது. போன பதிவுல பந்தத்திற்கான விடுதல்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவை பார்க்கிறவங்களுக்கு தான் இது புரியும். ஆனால் கர்மமாய் இருக்கின்ற வாயு மேற்சொன்ன எண்ணங்களை விட்டு தன்னில் தானே லயத்தால் மோசமாகின்றது. உங்களோட கவனம் இங்கதான் இருக்கணும். செதஞ்சு அப்படின்னா புரியாது. அப்போ இதனால் தான் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்ல காரணம். அப்போ கர்மம் என்றது என்னதையா சொல்றாங்க சாமி? வாயுன்னு சொல்றாரு. அந்த நம்ம பண்றது என்னையா? ஈஸ்வர கதி. ஈஸ்வரனே வாயு அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டோம். அப்போ இந்த ஈஸ்வர கதி எதோட பந்தப்பட்டிருக்குங்க?
உலகத்தோட பந்தப்பட்டிருக்கு. அப்போ சிவானந்தனுக்கு என்று தனியே ஒரு ஜீவன் இல்லைன்னு சாமி சொல்லியிருக்கிறாரா? நம்மளுக்கெல்லாம் வித்த கொடுத்து நம்மளெல்லாம் யாரா மாத்துறாரு? ஈஸ்வரனா மாத்துறாரு இல்லையா? அப்போ நம்ம மாறணுமான்றதுதான் கேள்வி. அப்ப அது கேள்வியா இருக்கட்டும். ஆனா நிலையத்துக்கு நம்ம வரும்போது இந்த இடம் யாரோடதுங்க? சாமியோட படம் இருந்தாலே எல்லா ஆத்ம சொந்தங்களுக்கும் அது சொந்தம். எல்லா ஆத்ம சொந்தங்களுக்கும் உரிமை இருக்கு. உதாரணத்துக்கு இந்த நிலையத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகி மட்டுமே நான். இங்கே எனக்கு முகம் தெரிஞ்சு தெரியாமல் இருக்கின்ற எந்த ஒரு சித்த வித்தை அபியாசிகளும் இங்கே வரலாம், உரிமையோடு வரலாம். இதுவே நம் வீடு. அப்படி எப்படி வரணுங்க? நம்ம வீட்டுக்கு சாமி சொன்ன அடையாளத்தோட வரணுங்க. சரி, அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். அப்போ இங்க வந்துட்டோம். இங்க நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் தான் கர்மம். அப்போ கர்மம்ன்றத எப்படி புரிய வைக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இப்படி சுத்தி வராது சாமி. எப்படி பால் போட்டாலும் அவன் கோல் அடிக்கணும். இதுதான் சாமியோட கான்செப்ட். அப்போ எல்லாரும் ஆன்சரை சொல்லிடுறாங்க. 4 நாளை கூட்டினா 8ன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா 4 4 8 இல்ல, 2 6 தான் 8. அப்ப இந்த 2 6 தான் யோக மாற்றம். அப்ப 2னா என்ன, 1000னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு வேற சமாச்சாரம். அதை நான் அப்புறம் வீடியோ முடிச்சு சொல்லுவேன். அப்போ இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? உலகத்தோட பந்தம் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்மள லீக் பண்றாரு சாமின்னு. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு? அந்த கர்மம் செய்தாலே மோட்சம், அதாவது விமோசனம், அதாவது விடுதலை கிடைப்பதாகும். அந்த கர்மமாய் இருக்கின்ற வாயுவிற்கு நானா விதமான எண்ணங்கள் தட்டுகின்றதால் பந்தமாகிறது. இதை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் கர்மமாய் இருக்கின்ற வாயு மேற்சொன்ன எண்ணங்களை விட்டு தன்னில் தானே லயத்தால் மோசமாகின்றது. இதையும் பார்த்துட்டோம் இல்லையா? இதனால் தான் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்ல கர்மம். இது பார்த்துட்டோம். அடுத்தபடியா கர்மம் வாயு செய்கை தொழில். அதனால் கர்மமாய் இருக்கின்ற வாயுவினை கொண்டு செய்ய வேண்டும். புரியுதுங்களா? கர்மம்ன்றது வாயு. அத அபியாசம் பண்ணாதான் செய்யலாமா? அந்த செயலைத்தான் தொழில்னு சொல்றாரு. அது இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல. இப்ப நீங்க வீட்டுல பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்படி நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே சாமி டீட்டெயிலா சொல்லல. அதுல இருந்து என்ன சொல்றாரு? இந்த ஒரு சாதகர் தான் வீட்டுல ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? அங்க இருக்கிற கர்மம் செய்யறதுனால அங்க இருக்கிற கர்மம் சரியாகும். அப்போ நீங்க வீட்டுல இருக்கிற இடத்துலயே மட்டும் கர்மம் செய்து இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற குடும்பத்திற்குள்ளதான் ஒற்றுமை மேலோங்கும். ஆனா நீங்க உயிர் வாழறதுக்கு யாருங்க வேணும்? யாரெல்லாம் காரணமா இருக்காங்க? சமூகம் காரணமா இருக்கு இல்லையா? அப்ப சமூகம் தானே உலகம் எடுத்துக்கலாம். அப்போ உலக மக்கள் சேமமா இருக்கணும். எப்படி சேமமா இருக்கணும்? நீங்க வாழணும் அப்படின்னா கடைக்காரர் சேமமா இருக்கணும். ஏன்? நம்ம மளிகை சாமான் அங்கதான் வாங்குறோம். அப்புறம் நீங்க உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கணும். ஏன்? அவங்க தான் உங்க குழந்தைங்களுக்கு கல்வியை போதிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற காரணமும் எத்தனையோ ஆசிரியர்கள் உழைச்சிருக்காங்கல்ல உங்களை இந்த அளவுக்கு வரத்துக்கு இருக்காங்களா இல்லையா? அப்போ உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல பயன்படுது. அப்போ அந்த ஜீவன்கள் சேமமா இருக்கணுமா வேணாமா? இந்த அறிவு அவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. அதனால தான் இந்த அறிவு நீங்க சொல்றது நற்செயல். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த ஞானம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்யறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு தெளிவு இருக்காது. ஆனா சொன்னதை மட்டும் கீழ்படுகிறாங்க. சர்ச்சுக்கு வாரத்தில் ஒரு நாள் சண்டே வந்தாகணும்னு சொல்றது காலையில 8 மணிக்கு போறாங்க, மத்தியானம் தொழுகை முடிச்சுட்டு தான் வராங்க. இஸ்லாமியர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில போயிடுறாங்க. தொழுகை என்ன ஒரு வேலையா இருந்தாலும் செய்யற வியாபாரத்தை தொழிலையும் பூட்டிட்டு தான் போறாங்க. கவனிச்சிருக்கீங்களா?
ஆனா அவங்க 2 சமூகத்தை தவிர மற்ற சமூகத்துல இருக்காங்க பாருங்க, இவங்க மட்டும்தான் இன்னைக்கு தெளிவே இல்லாம சுயநலமா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சுயநலத்தினால்தான் நமக்கு பலதரப்பட்ட வியாதிகள் வருது. இது வந்து ஒரு அறிவியல், யோகா அறிவியல், கிவ் அண்ட் டேக் பாலிசி. இப்போ நேத்தே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது நிலையத்துல வந்து ஜெபிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? கிவ் அண்ட் டேக் பாலிசி ஒன்று சொன்னீங்களா? அப்படி அந்த வார்த்தை சொல்லலையா? ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சமாச்சாரம், அங்க போய் நம்ம ஜெபிக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன் கிடைக்கும். நிலையத்துக்கு யார் வந்து ஜபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதுல பயன் இருக்கு இல்லையா? இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, நம்மளோட எனர்ஜி வந்து ஒருத்தருக்கு அதுல ஒருத்தர் வந்து யார் வந்து மேல்நிலையில இருக்காரோ இல்ல மேல்கதியில இருக்காங்களோ அது மற்றவங்களுக்கு போறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க சொல்றது வந்து நிஜம்தான். ஆனா அந்த எண்ணத்தோட நம்ம ஜெபிக்க வரக்கூடாது. அப்படி ஜெபிக்க வந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஈஸ்வரன் வேலை செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த எண்ணம் வந்து ராகத்வேஷத்துக்கு காரணமாகும். ஏன்னா ஜபவாதி இந்த எண்ணம் உள்ளவர் எப்படி எந்த மாதிரி நிலையில் இருப்பார்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவருக்கு கர்ப்பம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, பிரைடுன்னு சொல்லுவாங்க. அது வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு வந்து, ஏன்னா இதுக்கு சாமி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அனுபவம் வரும்போது ஒதுங்கி நில்லுன்னு. இதுக்கான காரணம் வேற. ஆனா அந்த சாதகர் அதுக்கான பொருளா எடுத்துக்கிட்டு ஜப நிலையத்துக்கு வராம அவரும் வீட்டுல தனித்து ஜெபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அப்படி இந்த எண்ணத்தோட இவர் வந்தாருன்னு வச்சுங்க, ஒரு நபர் நம்ம நிறைய ஜெபிச்சிட்டோம், நம்ம கிட்ட ஆற்றல் குவிஞ்சிடுச்சு, நம்ம போயிட்டு நிலையத்துல ஜெபிச்சு 4 பேருக்கு நன்மை ஆகட்டும்னு வந்தாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு வீட்டுக்கு போனாருன்னா அவருக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். புரியுதா? உடம்பு டயர்ட் ஆயிடும், ஆற்றல் வெளியேறிடுச்சு. இதுதான் விஞ்ஞான உண்மை. அப்போ சாமி இப்பதான் சாமி நம்ம இதை பத்தி எல்லாம் சித்த வித்தை பத்தியும் கதி பத்தியும் இப்பெல்லாம் பேசுறோம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சித்த வித்தையா வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. வந்தா ஏன் வந்தன்னு கேட்க மாட்டாங்க, வரலனா ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க. வருவாங்க, ஜெயிப்பாங்க, சாப்பிடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. சந்தேகம் எல்லாம் ஒண்ணுமே வராது. எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, நமக்கு உள்ள ஓடுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளோ பேச வேண்டியதும் இவ்வளோ சொல்ல வேண்டியதும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆத்ம சொந்தங்கள் வெறும் சித்த வித்தை மட்டும் அபியாசம் பண்ணல. இந்த பள்ளியில இந்த ஸ்கூல்லயும் படிக்கிறாங்க, இன்னொரு ஸ்கூல்லயும் போய் படிக்கிறாங்க, நிறைய ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. நான் ஸ்கூலுன்னு சொல்றது புரியுதா? வேற வேற யோக மார்க்கத்தை எல்லாம் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுதுங்க, பிராண தேக்கம் ஏற்படுது. நம்ம பண்றது வாயு பயிற்சி. ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு விதமான பயிற்சி இருக்கு. அதனால தான் ஆத்ம சொந்தங்களே நான் வந்து ரொம்ப நொந்து வேதனைப்பட்டு தான் சின்முத்திரையை பத்தியான பதிவு போட்டிருக்கேன். சித்த வித்தை அபியாசம் பண்றவங்க சின்முத்திரை பிடிச்சி பண்ணவே கூடாது. சரி, அதை பத்தி நான் விளக்கமா அப்புறம் போடுறேன். அப்போ கர்மம்ன்றது என்னன்னு தெரிய வந்துச்சு நமக்கு. கர்மம் வாயு, செய்கை தொழில், அதனால் கர்மமாய் இருக்கின்ற வாயுவினை கொண்டு செய்ய வேண்டும். அப்ப புரியுதுங்களா? கர்மம் என்றது வாயு, அதை அபியாசம் பண்ணா தொழில். அதை எங்க வந்து சொல்லணும் பண்ணணும்னு ஏற்கனவே சொன்னாங்க. பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்ம பந்தம், பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அதாவது அந்த வாயுவில் பந்திக்கப்பட்டதாகும் உலகம். அப்போ வாயுன்றது ஒரு இடத்துல இல்லைல்ல, நாம் பிடிச்சிருக்க இந்த கைக்குள்ள இல்லைல்ல, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த பிராணனை கதாகதம் செய்யக்கூடிய நாம் யாரோட இணைஞ்சிருக்கோங்க? பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கோம், உலகத்தோட இணைஞ்சிருக்கணும் சாமி சொல்றாரு. அப்ப அந்த பந்தம் விட்டு போனோம் அப்படின்னா நீங்க வீட்டுல உட்காந்து ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்குமா சாமி? வீட்டுல இருக்கிற எண்ணங்களும்
அதாவது இப்ப பேசுறதுனால நீங்க சொல்லலாம், இருந்தா கூட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது ஒரு நிலையத்துல சாமி எல்லா ஜெபிக்கும் போதுங்க எல்லா ஜன்னலையும், அதாவது எல்லா தோரங்களையும் அடைத்து விட்டு யாரும் பார்க்காதபடி ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இவருக்கு புரிஞ்சிடுச்சு, வீட்டில் பண்ணாலும் இது நடக்கும்னு சொல்றாரு. அது நடக்காதுன்றது என்னோட வாதமும் சாமியோட வாதமும் கூட. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வனாந்தரத்தில் இல்லை, சகல மக்களும் கூடி இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். அதாவது வீட்டுக்குள்ள நம்ம எல்லா நேரத்திலையும் இந்த நிலையில இல்லை, ஜெபிக்கிற அந்த நேரம் மட்டும்தான் இந்த நிலையில இருப்போம். அப்போ என்ன ஆகும்? உதாரணத்துக்கு சாமி, நம்ம சாப்பிட்றோம், வாய் வழி விட்டாலும் ஏப்பந்தான், ஆசன வழி விட்டாலும் அது ஏப்பன்னு சொல்ல முடியாது. அபான வாயு கீழ் பிரியுது, அதே அபான வாயு தான் மேல பிரியுது. ஆனா கீழ் பிரியிற அபான வார்த்தம் துர்நாற்றமும் மேல பிரியிற அபான வாயுவோட நாற்றம் என்ன சாப்பிட்டோமோ அது சம்பந்தப்பட்டு தான் வருது. இது எதுக்கு இங்க சொல்றது தெரியுதுங்களா? அப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம பலதரப்பட்ட வேலைகளின் தொழிலையும் பலதரப்பட்ட மக்களையும் சந்திச்சுட்டு அந்த எண்ண அலைகளோட நம்ம வீட்டுக்குள்ள வரோம். அப்போ அதே மாதிரி வீட்டை நம்ம அடைச்சி வச்சது இல்லை, வீடு திறந்தே இருக்கும். அப்போ உலக பந்தத்துல இருக்கிறதா வாயுவாகும்னு சாமிங்க சொல்றாரு. அப்போ வாயுன்றது என்னது? கலந்துருக்குதா இல்லையா? கலந்துரும். கலக்கும் போது என்ன ஆகுது? நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நான் சொல்றது எண்ணங்களை மாத்திரம் தாங்க. புதுசா வித்து வாங்கணும் அப்படி பழக்கத்துல இருக்கிறவங்க தனியா ஜெபிக்க கூடாது. இது இன்னொரு விஷயமாவும் பேசலாம், அதுக்கு இது நேரம் இல்லை, வேற பதிவுல போடுறேன். ஐயா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். அப்போ இந்த எண்ண அலைகள் நமக்கு மாறுது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பையன் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான் ஸ்கூல்ல, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், ஸ்கூல்ல நம்மள வர சொல்லிட்டாங்க, அங்க போறோம், டீச்சரு நம்ம குழந்தைய பத்தி நம்ம குழந்தை சொல்ற தவற எல்லாம் சொல்றாங்க, இல்ல இல்லாத பொல்லாததையும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம குழந்தை அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தை பண்ணிட்டான்ற வேதனை இருக்கும். அப்போ நம்மளோட எண்ணாலைகள் மாறுதா? நம்மளோட எதிர் வினை மாறும். அந்த ஆற்றலோட நம்ம அங்கிருந்து வீட்டுக்கு வருவோங்க. வீட்டுக்கு வந்தோன்னே என்ன நம்ம குழந்தை இப்படி பண்ணிட்டானே, நம்ம எப்படியெல்லாம் வளர்த்தோம் அப்படின்றது பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னடி நீ குழந்தைய வளர்த்தேன்னு மனைவி திட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னால் என்னங்க உங்களால தான் மனைவி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பூதாகரமா ஆயிடுமா? அந்த ஆற்றல் எங்கெங்க போகும்? இது அறிவியல் உண்மைங்க. அந்த அலை உருவாக்கப்பட்டு விட்டது, அது ஒரு கூடு. இந்த எண்ண ஆற்றல் நீங்க எப்போ போட்டிருந்தாலும் அது வீட்டுக்குள்ள இருக்கும். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும் இருக்கா, அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும். இது போக வந்தவன் போனவன் வெச்சவன் விட்டவன் பக்கத்து வீட்டுல போனவங்க எல்லாம் இருக்கும். எப்போ நம்ம பிரபஞ்சத்தோட வேலை என்னங்க? நம்ம வீட்டுக்காரம்மாக்கு என்னங்க வேலை? வீட்டுல குப்பை இருந்தா சுத்தம் பண்ற வேலை இருக்கா இல்லையா? அவங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அவங்க சுத்தம் பண்ணுவாங்க. நம்மளோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை நம்ம சுத்தம் பண்றோம். சுத்தம் பண்ற வேலை யாருக்குங்க? குழந்தைகிட்ட நம்ம கொடுக்குறோமா பெருகிடாது? இல்ல, பெரியவங்களுக்கு தானே வேலை. அப்போ இந்த பிரபஞ்சத்தை உலகத்தை அசுத்தப்படுத்துறவங்களுக்கு சுத்தம் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க கண்ணால பாக்குற பொருளை மட்டும்தான் சுத்தம் பண்ணுவாங்க. கண்ணால பார்க்காத பொருளை சுத்தம் பண்ண தெரியாது அவங்களுக்கு. ஆனா அங்க வாயுக்கு சலனம் ஏற்பட்டுதா இல்லையா? சலனம் ஏற்பட்டுடுச்சு. சலனம் ஏற்பட்டது கரைஞ்சு போகுமா, கட்டியா இருக்குமா? சொல்லுங்க. வைவா இருந்தாலும் சாமி சாலிடா இருக்காதுன்னா, சாலிடா இருந்தா வாயு நம்ம கண்ணில் பார்த்துடலாமே, இருக்காது. ஆனா நான் கேட்கறது மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்போ அது கரைஞ்சும் போகாது, புரியுதா? அது ஒரு நிலையில ஏற்படுத்தியாச்சு. அதை சுத்தம் பண்ண யாருக்கு தெரியுமோ அவங்க அந்த வேலை செய்யணும். அப்போ இதான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க எப்படி சுத்தம் பண்ணணும்னு. அப்போ வீட்டுக்குள்ள நீங்க பண்ற அந்த
அபியாசம் இதை சுத்தம் பண்றதுக்கே சரியா போயிடும். சொல்றது உங்களுக்கு இப்ப புரியுதா? இது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆற்றல் வந்துடும் சாமி. ஒவ்வொரு எண்ண அலைகள் உருவாகிட்டே இருக்கும். திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வேதனை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அந்த வேதனைன்றது உருவாச்சா இல்லையா? அந்த உருவாக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் ஒரு கூடு வேதனை இன்னும் பவர் ஜாஸ்தி. ஆபீஸ்ல ஒரு தவறு பண்ணிட்டோம், ஆபீஸ்ல ஒரு நல்லது பண்ணியிருக்கோம், எங்க எம்டிக்கு தெரியல, அது தெரியாம என்ன திட்டாரு, மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம நைட்ல வந்து தூங்கும் போது நம்ம எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருக்க பாருங்க. சாதாரண மக்களை விட யோகம் தவம் தியானம் பண்றவங்களோட எண்ண அலைகளுக்கு பவர் அதிகம். புரியுதா? அவங்க லேட்டா உணர்வாங்க, நமக்கு உடனே தெரியும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குதான் ஒரு விஷயத்த நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டையும். தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொள்வான்ன்றது உலகம் இருக்கு. தெய்வம் அன்றே கொள்ளும், அரசன் நம்ம கிட்ட வரமாட்டான்னு சொல்றது யோகி இருக்கு. அப்ப தெய்வம் அன்றே கொள்ளும்னா தெய்வம் தனியா வந்து எதுவும் நம்மளை தண்டிக்காதுங்க. நம்முள் இருக்கும் இறைவனே நம்மை தண்டிப்பார். சொல்றது புரியுதுங்களா? அப்போ உலக பந்தம் ஆயிடுச்சா? இதுவே நிலையத்துக்கு வந்து ஜெபிச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையத்துல சித்த வேதத்தை தவிர மற்ற எந்த ஒரு சமாச்சாரமும் இங்க நடக்கக்கூடாது. மேற்கொண்டு நீங்க ஏதாவது நிலையம் நடத்துறீங்க அப்படின்னா, இல்ல நீங்க எங்கேயாவது நிலையத்துக்கு போய் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து நிலையத்துக்குள்ள போன் பேசுறதோ யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்னு பாக்குறதோ கூடாது. அதுதான் இதுக்கு காரணம். நான் சொல்றது புரியுதுங்களா? நிலையத்துக்கு போனா அங்க சமாஜத்துக்கு போனா அங்க என்ன செய்யணுமோ, அதுக்கு எதுக்காக போகணுமோ அந்த வேலை தான் அங்க செய்யணும், அந்த வேலை தான் அங்க நடக்கும். அப்போ எண்ணமும் சூழ்நிலையும் புனிதமா இருக்குமா? புனிதமா இருக்குமா? அங்க ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, யார் ஒருத்தர் நல்ல ஆற்றலோட வந்து ஜெபிக்கிறாரோ அவங்களோட ஐயா அது எதிர்பார்ப்போட நடக்குது. அதுவும் அந்த இடத்துக்கு சக்தி இருக்கிறதுனால அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வாய்ப்பு இருக்குதுதான் உண்மை. ஆனா அதை நம்ம தெரியப்படுத்திக் கூடாது. நீங்க கேட்ட கேள்வியில இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்காங்க சார். அநேகர் எண்ணத்தோட அவங்க வந்தாலும் அதை வாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்காது. புரியுதுங்களா? நீங்க என்னதான் வந்து கத்தி கதறினாலும் அவரோட கிராட்டிடியூட், அவங்களோட அனுமதி இல்லாம உங்களுக்கு நடக்க போறது இல்லை. யார் என்ன சொன்னீங்க? அவங்களோட அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சாமியோட அனுகிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போறதும் இல்லை. அப்படி இல்லை சாமி. இந்த இடத்துல தான் நம்ம தெளிவாகணும். நம்ம பண்ற பயிற்சி ஈஸ்வர சேவை. ஒருத்தன் வந்து எவ்வளோ அதாவது சாதகர் வந்து நல் செயலை செய்தார்னா நல்லவனா இருப்பார், தீய செயலை செய்தார்னா தீவனா இருப்பார். இந்த அதாவது அப்போ நீங்க தான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சித்த வித்தை என்றது எப்போ ஒருத்தருக்கு காண்பிக்கப்பட்டதோ அது எல்லாருக்கும் ஒரே வித்தை தான். அப்போ வித்தை வாங்க வரவங்களுக்கான தகுதி என்ன? அசைவம் சாப்பிடக்கூடாது, புகையிலை, இது மாதிரி சாமியோட ஒழுக்க நெறிகள் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பண்ணக்கூடாது. உடனே அந்த மனுஷன் புனிதனம் ஆயிடுவானா? எப்போ வித்தை பண்ண ஆரம்பிக்கிறோனோ அப்போதான் புனிதமாக ஆகுவோம் மேற்கொண்டு. அதுதான் இப்போ நம்ம படிக்கிற இந்த கர்மம் ஆகுது இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு என்வாயன்மெண்ட் சுத்தமா இருக்கணும்ல. மேற்கொண்டு அவர் ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை இருக்கும், அவருக்கு பல கேள்விகள் இருக்கும், பல தெளிவு இருக்கும். வராரு, இப்போ எல்லாமே அவருக்கு புரிஞ்சிடுச்சு, தெளிவா ஆயிடாரு. ராகத்வேஷன்றது ஒரு வார்த்தை தான், ஆனா ராகத்வேஷன்றது செயல்கள் நிறைய இருக்கு. அப்போ அவர் என்ன ஆகும் அப்படின்னா, தனிமையிலே ஜெபிச்சுட்டு இருக்காருன்னா ஒரு விஷயமும் புரியாது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசும்போதே நீங்க உங்களோட புரிதலும் என்னோட புரிதலும் மாறுபடுதுன்னா, என்னோட சொந்த சிந்தனை இல்லை, சாமி சொன்னதை எனக்கு புரிஞ்சது தான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுல நம்மளுக்கு உண்டான
கிளியரா கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்னா, அப்போ உங்களுக்கும் அதே வித்தை தான் கொடுத்தாரு, எனக்கும் அதே வித்தை தான் கொடுத்தாரு, நீங்களும் நானும் அதே தான் பயிற்சி பண்றோம். 2 பேரும் யாருக்குங்க சேவை செய்யறோம்? யாருக்கு சேவை செய்யறோம்? பயிற்சி பண்றது கேக்குறீங்களா? இதனால இல்ல, நான் கேட்கிற கேள்வியை கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க புரியுது. நம்ம 2 பேரும் 2 விதத்திலயும் புரியுது. இது வந்து உலக சேமத்துக்காக சேவை செய்யணும்னு சொல்ல முடியும், இல்ல அந்த உயிருக்கு சேவை செய்யணும்னு சொல்ல முடியும். இல்ல 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 நான் தான் சொல்றேன், கேள்வியில நான் என்ன சொல்றேங்க, அதுதான் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கும் ஒரே வித்தை தான் கொடுத்தாங்க. சாதகர் வீட்டுல ஜெபிக்கிறாருன்னு சொல்லிட்டேன், நீங்களும் வீட்டுல ஜெபிக்கிறீங்க, நானும் வீட்டுல ஜெபிக்கிறேங்க. 2 பேரும் ஈஸ்வர செய்தான் செய்யணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு வேற கிடைக்குமா, எனக்கு வேற கிடைக்குமா? ஒன்னேதான் கிடைக்கும். இல்ல, வேற வேறதான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா வித்தை தான் ஒண்ணு, சாதகரோட குணநலன்கள் வேற. புரியுதுங்களா? அப்போ உள்ள இருக்கிறது 2 பேருக்கும் ஒரே ஈஸ்வரன் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ அந்த குணநலன் இந்த குணநலனுக்கும் புரிதல் வந்து வேறுபடும். அபியாசம் ஒண்ணுதான், பயிற்சி எல்லாமே ஒண்ணுதான். அப்போ உள்ள இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரே சித்த வித்தை தான், அவங்க ராகதுவேஷங்களுக்கு ஏத்தா போல் பல தரப்பட்ட அப்கிரேட் தருவாங்க அப்பப்போ. அப்போ உள்ள நமக்குள்ள நாமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. எப்போ அப்கிரேட் ஆகும்? ராகதுவேஷங்களை கலைக்கும் போது அப்கிரேட் ஆகும். அப்போ இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? ஏத்துக்கிறீங்களா? ஓகேவா? அப்போ வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஜபிக்கும் போது இந்த எண்ண அலைகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஒரு எவ்வளோ டிஸ்டர்பே பண்ணல, அப்படி போராடி சாதகர் வந்து ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டுட்டாருங்க. கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நிலையத்துக்கே வந்து ஜெபிக்காம சமாதியானவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்குள்ள ராகத்வேஷம் இல்லாத சில பேர் மட்டும்தான் நல்ல சமாதி கிடைச்சிருக்கு. ராகத்வேஷத்தோட இருந்து சாமி சொன்ன கோட்பாடுக்குள்ள உட்படாம ஜெபிக்கவங்க நிறைய பேருங்க வியாதியோட தான் சமாதி ஆயிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு சமாதி ஆயிருக்கு. மனம் எனக்கு தாங்கவே இல்லை. நல்ல மனிதரா இருக்கலாம் சாமி, நல்ல சித்த வித்தியார்த்தியா இருக்கல. சொல்றது புரியுதுங்களா? நல்ல மனுஷன்றது நம்மளோட குணநலன் தான். நம்ம நல்ல குணநலன் நம்மளை வந்து மரணத்தை கட் பண்ணுமா? பண்ணாது. எத்தனை நல்லவன் செத்துக்கு போறான்? அப்போ அபியாசம் பண்ணாதாங்க மரணத்துல இருந்து வெல்ல முடியும். சொல்ல புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் நற்குணங்கள் எல்லாம் தூய்மையான இடத்துல தான் நமக்கு கிடைக்கும். அதுக்காக அது ஒரு முக்கியமான காரணம் நம்ம நிலையத்துல போய் ஜெபிக்கணும். சூட்சுமத்துல இப்போ நான் வந்து மியூசிக் மாஸ்டர். எனக்கு மத்தியானத்துலேயும் காலையிலையும் நைட்லையும் ஜெபிக்க எனக்கு நேரம் இருக்கு. அதனால தினமும் 3 வேளை நான் ஜெபிக்கிறேன். அப்போ என்கிட்ட இறைவனோட என்கிட்ட இப்போ என்னால் ஜெபிக்கிறதுனால நமக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்கிது, புரியுது, செய்யணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து நின்று ஜெபிக்கிறேன்னு வச்சுங்க. இங்கே நிலையத்துக்கு வந்து நான் பண்ணி தான் ஆகணும். வரலன்னு வச்சுங்களேன், நான் தினமும் நான் பண்ணணும், பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, நான் பண்ணித்தான் ஆவேன். அப்படின்ற போது அப்போ எனக்கு வந்து இவ்வளோ சாப்பிட்டா பசி ஆகிடும். நான் இவ்வளோ சாப்பிட்டா பசி ஆகிடும். ஏன் அவ்வளோ சாப்பிட்றேன்? அவ்வளோ சாப்பிட்டதை நான் கொஞ்ச நேரத்தில் வெளியில் குடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? மலமா வெளியே போயிடுது. அப்போ நம்ம உள்ள சாப்பிட்ட சாப்பாடு வேற, அபியாசன்றது வேற. புரியுதுங்களா? அபியாசன்றது என்னங்க? உலக பந்தத்தோட கர்மமாய் இருக்கிற வாயு மூலியமாக பந்தப்பட்டிருக்கு. அப்ப நான் பண்றது நீங்க பண்றதும் அபியாசம் தான். வீட்டுல இருந்து பண்ணிருங்க. பண்ணி என்ன பண்றீங்க? நிலையத்துல வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நிலையத்துல எத்தனை பேர் இருக்காங்க? உங்க வீட்லயே ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தா இது நடக்கும். அப்ப கூட வீட்டுல பண்ணீங்கன்னா இந்த 5 எவ்வளவு ஜனம் வீட்டு சொந்தக்காரங்க சேர்றீங்களோ அவ்வளவு பிரச்சனைங்க உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம்.
வீட்டில் என் சித்தவா பெரியவா பசங்களே ஜெபிக்கிறாங்க, நாங்களே ஒரு 10-15 பேர் இருக்கிறோம், அதனால நாங்கள் நிலையத்துக்கு போய் ஜெபிக்க வேணாம்னு சொல்லி நீங்கள் வீட்டில் ஜெபிச்சாலும் உங்கள் வீட்டு பிரச்சனை சரி பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கான காரணங்கள்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போது நிலையத்துக்கு வரும்போது தான் நம்மளோட எண்ண அலைகளும் அப்போது தூய்மையாகி உலக பந்தத்துக்காக நம்ம போறோம். இதுக்கு சாமி சித்தவேதாந்த 8வது அத்தியாயத்துல ஒரு பொருள் சொல்றாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, படிக்கிறீங்க. அதனால் கர்மமாய் இருக்கின்ற வாயுவினை கொண்டு செய்ய வேண்டும், அப்பொழுதே மோஷனம் ஆகின்றது. ஆனால் கர்மமாய் இருக்கின்ற வாயுவினை கொண்டு வெகுவிதமாகும் உலகத்தை பந்தித்திருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். புரிஞ்சிச்சா? உலகத்தோட பந்தத்துல எப்படி வாயு கலந்திருக்குது என்பதை சொல்கிறேன் கேளுங்கள் சொல்றாரு. 8 கால் பூச்சி என்று சொல்லப்படுகின்ற ஜீவியானது ஒரு வலை கட்டுகின்றது. அந்த வலையானது அது இருக்கிறதற்கும் அதனுடைய ஆகாரத்தினை சம்பாதிப்பதற்கும் ஆகும். அது அதை உருவாக்கும். அந்த வலை கட்டினது எதனால என்றால் நூலை கொண்டு கட்டுவதாகும். என்ன நூலுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதோட சலிவால இருந்து அது கட்டுது. ஆமா, அந்த நூல் எப்படி கிடைக்குதுன்னு சாமி கேட்கிறாரு. அது அதுக்குள்ள இருந்து தான் கிடைக்குதுன்னு சிஷ்யன் சொல்றாரு. அப்போ சாமி என்ன சொல்றாருன்னா, அது அதனுடைய உள்ளில் இருக்கின்ற ஒரு சக்தியாகும். அந்த சக்தி ஒரு பசையாகும். அந்த சக்தியா இருக்கின்ற பசையை கொண்டு நூலாக்கி அந்த நூலை கொண்டு முன் சொன்ன வலையாய் இருக்கின்ற உலகத்தை சிருஷ்டித்து அதனுடைய ஒரு பாகத்தில் அந்த ஜீவியாய் இருக்கின்றது. அதில் ஏதேனும் ஜீவிகளாகப்பட்டால் அவற்றை பிடித்து தின்னவும் செய்கிறது. ஆனால் மேற்சொன்ன பிரகாரம் நூலை கொண்டு கட்டப்பட்ட உலகத்தை அது தானாகவே அழித்து தன்னுள்ளிலேயே கொண்டு போய் சொஸ்தமாய் இருக்கின்றது. திரும்பவும் மேற்சொன்ன பிரகாரமே நூலை வெளியில் கொண்டு வந்து உலகத்தை கட்டுகிறது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? அதாவது அதுல இருந்து அது கற்ற எதுக்காக? அது வாழறதுக்கும் அதுல அது ஜீவிக்கிறதுக்கும் உண்டான உணவு தேடிக்கிறதுக்கும் அது கட்டுது. அதுல ஜீவன் உணவு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பிடிச்சு சாப்பிடும் போது மறுபடியும் என்ன ஆகுதுங்க? கூடு கலையுது, திருப்பி அதை கட்டு. இதுதான் அதோட ரொட்டீன் வேலைன்னு சொல்றாரு. இவ்விதம் கட்டுவதும் அழிப்பதும் செய்து கடைசியில் அதனுடைய புச்சம், அதாவது உற்பத்தி ஸ்தானம், அதாவது உற்பத்தி ஸ்தானத்தை சொல்றாரு சார். உண்டாக்கி கொண்டிருக்கிற இடத்திலிருந்து அந்த நூல் அற்று போகின்றது. எவ்வளவு நாள் அது அந்த பசையை எடுத்து பண்ண முடியும்? ஒரு நாள் அது இல்லாம காலி ஆயிடுது. அப்பொழுது தான் கட்டியிருக்கிற உலகத்தில் தானே விழுந்து சாகிறது. 8 கால் பூச்சிக்கு மரணம் அதோட கூட்டுல தானங்க, சொல்றீங்களா? அப்போ உலகத்துல நம்ம யார்? உலகத்துல நமக்கு பிரச்சனை எதனால? உலகத்தாரால தான் நமக்கு பிரச்சனை வருது. அப்போ உலகம் என்று இங்க சொல்லப்படுகிறது எதுங்க? நம்ம சுத்தி இருக்கிறவங்க. ஆனால் அந்த நூல் வெளியில் வந்ததில் சிறிது தூரத்திலிருந்து அறுந்து போனால் அந்த அறுத்த துண்டோடு பசையாய் இருக்கின்ற நூலை இணைத்து சேர்த்து கட்டுவதும் அழிப்பதும் செய்வதாய் இருந்தது. ஆனால் அது நூலாக கட்டிய பசை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய நூல் உண்டாகி கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து தானே அற்று போனதாலாகும், செத்து போனது. அது என்ன பண்ணுது? செயற்கையா உள்ள இருக்கிறது அழிஞ்சு நூல் உற்பத்தி ஆகுதா? என்ன இருக்கிற நூலை சேர்த்து கட்டி பார்க்கலாம்னு சொல்லி கட்டி முயற்சி பண்ணுது, முடியல. கடைசியில் அப்படியும் செத்து போகுது. இதுலயும் நம்ம இது மாதிரி இன்னும் நிறைய சமாச்சாரம் இருக்கு. இது மூலியமா நம்ம புரிஞ்சிக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வாழறதுக்கு உலக மக்கள் காரணமா இருக்கிறாங்க.
எப்படி அந்த 8 கால் பூச்சி புசிக்கிறதுக்கு மற்ற ஜீவி அங்க வருதோ, நம்ம 8 கால் பூச்சியோட விசேஷ அறிவு நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம உயிர் கொள்ளாம ஜீவனை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில நம்ம இருக்கோம் இல்லையா? அதுக்கு யார் இருக்கிறாங்க? கடைக்காரங்க இருக்காங்க. கடைக்காரருக்கு உதவி பண்றதுக்கு யார் இருக்கா? விவசாயி இல்லையா? விவசாயிக்கும் கடைக்காரருக்கு நடுவுல மீடியேட்டருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வேன் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்டவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல சாமி, நம்ம சாமி வந்து அன்னத்தை வந்து அன்னராஜான்னு சொல்றாரு. அப்படி அதற்கு மரியாதை கொடுத்து சாப்பிட சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த அன்னம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விதையிலிருந்து நமக்கு கடைக்காரங்க வரைக்கும் பல உயிர் நடுவில் இருக்கு. ஸோ விதை உருவாக்கி கொடுத்தது, அதை பயிர் பண்ணுறதுக்கு விளைவிச்சு கொடுத்தது, அதை பயிர் பண்ணது, அதை பயிரில் இருந்து அரிசி எடுத்தோ இல்லை பொருள் எடுத்து கொடுத்தது, அதுலேருந்து ஹோல்சேல் ரீட்டைலில் கடைசியாக நம்ம வாங்கிட்டு வரைக்கும் நிறைய இருக்கு இல்லையா? அப்போ இது மட்டும் இல்லை சாமி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது விவசாயி விதை விதைச்சல இருந்து அங்க அதை பாதுகாக்கிறதுக்கு, அதை இன்னும் அந்த விதைகளை பரிணாம வளர்ச்சி வர வைக்கிறதுக்கு மரகந்த சேர்க்கை நடக்கும், பூச்சி உண்டாகும், புழு உண்டாகும். அந்த பூச்சி புழுகளே அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயி அதை என்ன பண்ணுவாருங்க, பூச்சி மருந்து அடிச்சு அதை கொண்டுடுவாரு. அங்க சில உயிர்கள் தியாகம் பண்ணுது. நாளடைவில் அதை சாப்பிட்றதுக்கு சில எலிகள் வரும், அந்த எலியை பாம்பு சாப்பிடும். அப்போ எலி அங்க உயிர் தியாகம் பண்ணுது. இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ ஜீவன்கள் அங்க பலியாகி தான் நம்ம கடைசியாக சாப்பிடுறோம். இது எல்லாமே உலக பந்தம் தானுங்க. அப்போ நம்ம இங்க ஜெபிக்கிற அந்த உலக ரட்சை, அந்த உலக பந்தத்துக்கான வாயு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த இறந்து போன அந்த ஆத்மாக்களும் ஜீவன் தானே. சொல்லியிருக்காருல சாமி, ஒரு படிச்சிருக்கீங்களா இல்லையா? எறும்பு நசுக்கிறதுல உத்தமமானு கேட்பாரு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? சரி, அது இன்னொரு பதிவில் வரும், அதை அப்புறம் நான் சொல்றேன். அப்போ அந்த ஆத்மாக்கள் நற்கதி ஆகணும்னு நம்ம தனியா ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க நம்ம நான் சொன்ன இல்லையா, ஏற்கனவே நம்ம உருவாக்கப்பட்ட எண்ண அலைகள், எதிர்வினை எண்ண அலைகள் உருவாக்கிடுச்சு இல்லையா, அதை நம்ம வீட்டில் ஜபிக்கும் போது உங்க கிட்ட இருக்கிற சக்தியால நீங்க 4 பேர் 5 பேரோ 10 பேருக்கு 5 பேருன்னா உங்களோட பிரச்சனையை மட்டும்தான் நீங்க சரி பண்ண முடியும். நீங்க பண்ற அந்த அபியாசம் உலகத்துக்கு உதவாது. ஈவன்தோ நீங்க அங்க உலகம் சொல்லி ஜெபிச்சாலும் உங்க வீட்டை விட்டே வெளியே வர்றதுக்கான நேரம் ஆகும். அதுக்கு நீங்க ரொம்ப காலம் உழைக்கணும். ஆனா நீங்க அந்த நிலையத்தோட பந்தப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, நிலையத்துல இருந்தது பொது இடம். அதனால இங்க ஒரு சித்த வித்தியார்த்திகள் கூட்டமா இருந்து ஜெபிக்கும் போது அந்த ஆற்றல் முதல்ல நிலையம் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணும், அதுக்கப்புறம் நிலையம் சுத்தி இருக்கிற ஊர் மக்களை சுத்தம் பண்ணும், நாளடைவில் அப்படியே உலகத்தை சுத்தம் பண்ணும். இது ஒரு டீம் ஒர்க், நாளைக்கே நடத்துறாரு. ஆனா அதுக்கான முயற்சியை செய்யணும் அப்படின்னு தான் இன்னைக்கு சாமி சொல்றாரு. இப்போ புரிஞ்சுதுங்களா? வீட்டில் ஜெபிக்கிறது, நிலையத்தில் ஜெபிக்கிறதுக்கும் உள்ளான நிலைமை. இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. நீங்க எப்போ இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நிலையத்தை ஜெபிக்க வரீங்களோ அப்பதாங்க நீங்க அப்கிரேட் ஆக முடியும். மேற்கொண்டு இந்த சித்த வித்தை உங்களுக்குள்ளேயே பரிணாம வளர்ச்சி ஆகி உங்களுக்கு மேல 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 ஊர்த்தவ கதின்னு ஒரு கதி இருக்கு. அதை நீங்க யார்கிட்டையும் தீட்சையா வாங்க தேவையில்லை, நமக்கே அது அமையும். அது அமையும் போது தாங்க நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதி கிடைக்கும். இன்னையோட சித்திரவாசத்தில் இப்போ முடிச்சுக்கலாம். நமஸ்காரம். நமஸ்காரம்.